ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமராஜ்யமாகவே உலகம் ஆகி போயிற்று. சூரிய குலத்தில் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ராமன் அவதரித்தார். அவனோடே ஒன்றி வாழ்ந்தார்கள் அயோத்தியாவாசிகள். ராமனுக்காக எதையும் செய்வார்கள். எந்த கோயிலுக்கு சென்றும் ராமன் நன்கு வாழ வேண்டும் என்று விண்ணப்பிப்பார்கள். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ. ராமன் நன்னார்க்கணும்னுட்டு அனைத்து கோயில்களுக்கும் சென்று அர்ச்சனை செய்வார்களாம், வேண்டிக் கொள்வார்களாம். நாம் தற்போது ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 18வது சர்க்கத்தை அடைந்துள்ளோம். இது ராமனுடைய அவதாரத்தை சொல்லும் சர்க்கம். ஸ்ரீ ராமாவதாரத்தை செங்கல்பட்டு கோதண்டராமசுவாமி ஆலயத்திலிருந்து அனுபவிக்க பெறுகிறோம். செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகிலே ராமகிருஷ்ணர் பள்ளிக்கு பக்கத்தில் இத்திருக்கோயில் உள்ளது. திருக்கோயிலின் நுழைவாயிலேயே கோபுரத்தின் மேலே உள்ளே கர்ப்பகிரகத்தில் மூலவர் எப்படி எழுந்துருளியிருப்பரோ அவரை அப்படியே சிற்ப வடிவத்தில் வைத்துள்ளார்கள். அவரை வணங்கிக் கொள்கிறோம். கும்பகோணத்தில் ராமசுவாமி திருக்கோயிலில் ராமன் எப்படி எழுந்துருளி இருப்பரோ அதை போலவே இங்கும் பெருமான் இருக்கிறான். தன்னுடைய குடும்பம் பரிவாரத்தோட பெருமானுடைய சேவை. நடுவில் அமர்ந்த திருக்கோலத்தில் எம்பெருமான், அருகிலே ஓர்காலை குந்தியிட்டு கொண்டு சீதை அமர்ந்திருக்கிறாள். மறுபுறத்தில் பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் ஆகிய அனைவரும் உள்ளார்கள். இப்படி சீதா, லக்ஷ்மண, பரத, சத்ருகன, ஆஞ்சநேயர்களுடைய கூடி பட்டாபிஷேக திருக்கோலத்தில் கோதண்டராமர் இத்திருக்கோயிலில் உள்ளார். இது ரொம்ப பழமையான கோயில்தான். ஆனால் முதலில் வரதராஜ பெருமாள் தான் இக்கோயிலில் இருந்தார். இங்கிருக்கும் ராமர் கோட்டைக்குள்ளே எழுந்தருளியிருந்தார். ஆனால் அந்நியர்கள் படையெடுப்பால் ஆபத்து வந்தபோது திம்மராஜ ஜமீன்தார் என்னும் பெரிய உள்ளம் கொண்டவர் 1768வது ஆண்டு பெருமானை இத்திருக்கோயிலிலே கொண்டு வந்து ராமனை வரதராஜனோடு பிரதிஷ்டை செய்தார். வரதன் ஆருக்குத்தான் இடம் கொடுக்க மாட்டார். ஆக ராமச்சந்திரன் இக்கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அதை இப்போதும் ஞாபகப்படுத்தும் பொருட்டு ராமன் ஆண்டுக்கோர் முறை கோட்டைக்குள்ளே செல்லுகிறார். அங்கு போய் அங்கிருக்கும் ஆஞ்சநேய சுவாமியோடே திருமஞ்சனம் கண்டருளுகிறார். பிற்பாடு ராமன் ஆனந்தமாக திரும்ப தன் ஆஸ்தானத்துக்கு வந்து விடுகிறார். ஆக இத்திருக்கோயிலுக்கும் கோட்டைக்கும் நெருங்கின தொடர்பு உள்ளது. கோவில் விசாலமான கோவில். அடியார்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஆனந்தமா கோதண்டராமரை சேவித்துக் கொள்ளலாம். இந்த திருக்கோயிலுக்குள்ளேயே சனீஸ்வரனை காலால் அழித்து பிடித்திருக்கும் ஹனுமான் உள்ளார். ஏற்கனவே கோட்டையில் ஓர் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இங்கே ராமனுக்கு முன்பாகவும் ஒரு திருவடி ஹனுமார் சன்னதி உள்ளது. பிராகாரத்தை வலம் வரும்போதும் தனித்த சனீஸ்வரனை அழுத்தி பிடித்திருக்கும் ஆஞ்சநேயர் உள்ளார். ஆக எந்த பக்கம் சுத்தினாலும் ஆஞ்சநேயர். எத்தனை கோடி தேவர்கள் எத்தனை குரங்குகளாக பிறந்தார்கள். நேற்று சந்திக்கும் போது எந்தெந்த தேவதை எந்தெந்த குரங்காக பிறந்ததுங்கிறத பார்த்துட்டோம். இனிமேல் அனைவரும் ராமாவதாரத்துக்காக காத்திருக்கிறார்கள். 18வது சர்க்கம். நிர்விருத்தேது கிரதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருஹ்ய அமராக பாகான் பிரதிஜக்முர் யதாகதம். அஸ்வமேத யாகம் முடிந்து புத்திரகாமேட்டி யாகமும் முடிந்து எல்லா தேவதைகளுக்கும் ஹவிர்பாகம் கொடுக்கப்பட்டது. தங்கள் தங்கள் ஹவிஸை பெற்றுக்கொண்டு தேவதைகள் ஊரை அடைந்தார்கள். ஸ்ரீமதாம் கச்சதாம் தேஷாம் ஸ்வகிருஹாணி புராத் ததஹ பலானி ராக்யாம் சுப்ராணி பிரகிருஷ்டானி சகாசிரே. போன தேவதையெல்லாம் பேசிக்கொண்டு போகிறார்கள். என்னமாக தயரதன் யாகம் நடத்தினார். இந்த யாகத்துக்கு பிறக்காத பிள்ளை எப்போது பிறக்கப் போகிறது? அவர்கள் ஆசைப்பட்டபடிக்கே 12 மாசம் கௌசல்லை மணிவயிறு வாய்த்தாள். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று கொண்டாடும்படிக்கு 12 மாசம். ஊர் குழந்தைகளெல்லாம் 9 மாசம், 9.5 மாசம், 10 மாசங்கள்.
ஆனால் பரம்பொருளே வந்து பிறக்கப் போகிறார். மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன், எப்பேற்பட்ட வைகுந்த தெம்பெருமான் வேண்டி தேவரக்க வந்து பிறக்கப் போகிறார். தயரதற்கு மகனாக கௌசலதன் குல மதலாக அயோத்தியா நகரத்துக்கே அதிபதியாக பெருமான் உதிக்கப் போகிறான். அங்க நடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி. அந்த எம்பெருமான் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முயுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநடுங் கடுமுகலை ராமன் தன்னை திலநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனிமுதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகொலோ கண்குளிரக் காணுநாளே. பெருமாள் திருமொழியின் 105 பாசுரங்கள் குலசேகராழ்வார் பாடியுள்ளார். ஏன் இந்த திவ்ய தேசத்திலேயே குலசேகரர் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அவரை சேவிச்சுப்போம். குலசேகர பெருமாளை சேவிச்சுட்டா தான் ராமனையே சேவிக்க முடியும். குலசேகர ஆழ்வாரை சேவிச்சுட்டா பக்கத்து ஆழ்வார்களையும் தரிசித்துக் கொள்வோம். ஆழ்வார்கள் எல்லாரும் விஷக்சேனர் முதலில் எழுந்துள்ளிருக்கார். அடுத்தது பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் எழுந்துள்ளிருக்கிறார். இவர்தான் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, கல்வி கற்க வேணுமானால் ராமனைத்தான் கற்க வேண்டும்னு கோஷித்தவர். அடுத்து திருமங்கையாழ்வார், அவர்தான் ராமனை தானாயின்னு பாடினவர். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான். ஸ்ரீமன் நாராயணனுடைய நேரே அவதாரம் என்னால் தானான் அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் என்று திருவங்கியாழ்வார் சாதித்தார். அதே பெரியாழ்வாரை சேவித்துக்கிறோம். கையில தாளத்தோடே பெருமானை பாடுவதற்கு பல்லாண்டு பாடுறதுக்காகவே எழுந்தருளி உள்ளார். அவர்தான் வில் ஆண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல்லுன்னு பாசுரம் இல்லையா? திருப்பல்லாண்டாலே வில்லாண்டான்னு ராமனை கொண்டாடியவர் பெரியாழ்வார். அவருக்கு பக்கத்தில் ஆழ்வார்கள் எல்லார் திருவடியும் பற்றினவரான பகவத் ராமானுஜர். ராமனின் தம்பி தானே ராமானுஜர். ராமனின் தம்பி லக்ஷ்மணன். லக்ஷ்மணனே வந்து பிறந்தா போலே ராமானுஜர் உள்ளார். இறுதியாக யதி புனரவதாரமாய் ராமானுஜர் திரும்ப பிறந்தவர். ஆதிசேஷனுடைய அவதாரம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் எழுந்துருளி உள்ளார். ஆழ்வார்கள் அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் தொழும்படிக்கு பெருமான் அவதரிக்கப் போகிறார். மேலே ஸ்லோகம், ஸ்ரீமதாம் கச்சதாம் தேஷாம் ஸ்வகிருஹாணி புராத்ததா, அவரவர்கள் தங்கள் தங்கள் ஊரை அடைந்தார்கள். ததோ யக்ஞே சமாப்தேது ருதூனாம் ஷட் சமத்யயுகு, 6 ருத்துக்கள் கழிந்தன. ஒரு ருத்துங்கிறது 2 மாசம். வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து, வருஷ ருத்து என ருத்துக்கள் பேர் கேள்விப்பட்டிருக்கோமே. 6 2 12 மாசம். ஒரு ருத்துவுக்கு 2 மாசங்கள். 6 ருத்துக்கள் 12 மாசங்கள் கழிந்தன. ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ, சித்திர மாசத்திலே, அதாவது சூரியன் மேஷராசிக்குள் புகுந்து சுக்ல பட்சத்தில் நவமி திதியில் கர்க்கடக ரக்னத்திலே ராமனுடைய திருவவதாரம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ, சித்திர மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தின் நவமி திதியில் ராமன் அவதரிக்கிறான். இந்த இடத்துல தான் ஒன்று நாம உற்று நோக்க வேண்டும். சௌரமானம்னு ஒரு பஞ்சாங்கம், அதே சாந்திரமானம்னு மற்றொரு பஞ்சாங்கம். சந்திரனுடைய போக்குவரத்தின்படிக்கு ஒரு பஞ்சாங்கம், சூரியனுடைய போக்குவரத்தின்படிக்கு ஒரு பஞ்சாங்கம். சூரியன் மேஷராசிக்குள் புகுந்தால் சித்திர மாசம் பிறக்கும். இது சூரியனை பத்தி, சூரியனுடைய போக்குவரத்தை பத்தி கணிக்கப்பட்டிருக்கிற பஞ்சாங்கம். அதுக்கு சௌரமான பஞ்சாங்கம்னு பேர். அதுல தான் சித்திர மாசம் 1ஆம் தேதிக்கு பிற்பாடு தான் ஸ்ரீராமநவமி உற்சவம் வரும். இப்ப ஸ்ரீரங்கத்தில் சித்திர மாசம் பிறந்து தான் ஸ்ரீராமநவமி. ஆனா பல இடங்களிலும் பங்குனி மாசத்திலேயே ஸ்ரீராமநவமி. ஏன்னால் அதெல்லாம் சாந்திரமான கணக்கு. சந்திரன் எப்போது உதித்தான், எப்போது விழுந்தான், சந்திரனுடைய சுக்லபக்ஷம், சந்திரனாலே கிருஷ்ணபக்ஷம், அந்த பட்ச கணக்கை வைத்து அதனுடைய நவமி திதியின்படி சந்திரமான கணக்கு. ஆனா சூரியனுடைய போக்குவரத்தின்படி சௌரமானத்தாலே சித்திர மாசம் பிறந்து சுக்லபக்ஷம் வந்து அதனுடைய நவமி திதியில் தான் ராமன் பிறக்கிறான். 2 கணக்குமே உண்டுதான். பங்குனி மாசத்திலும் கொண்டாடிக்கிறோம், அதே சித்திர மாசத்திலையும் கொண்டாடுறோம். நமக்கு என்ன 2 தடவை ஸ்ரீராமநவமி கொண்டாட கசக்கிறதா? 12 மாசமும் தான் கொண்டாடலாம். புனர்வசு நட்சத்திரம் வந்தாலே கொண்டாடலாமே. ஆக நட்சத்திரே அதிதி தெய்வத்தே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்துனா சக புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத்ராமம் திவ்யலக்ஷண சயுதம். கௌசல்யை ராமனை உயர்ந்த அடையாளங்களோட பெற்றாள். நட்சத்திரே அதிதி தெய்வத்தே, சூரியன் மேஷராசியில் புகுந்த போது
அங்காரகன் மகர ராசியில் இருந்தபோது, குரு கடகராசியில் இருந்தபோது, 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்த போது, நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே, கர்க்கட லக்னத்திலே வாக்பதா விந்துநாசக புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம், அனைத்து உலகத்தாராலும் வணங்கப்படும் இராமன் பிறந்தார். இராமன் பிறந்தார்ங்கிறது சாமானிய செய்தியா? 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள். நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே ராமனுடைய அவதாரம். கௌசல்யா அஜனயது, கௌசல்யை ராமனை பெற்றுக் கொடுத்தாள். விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாகு நந்தனம், விஷ்ணுவனுடைய பாகமாகவே இக்ஷ்வாகு குல பொழுந்தாக ராமன் அவதரித்தார். லோகிதாட்சம் மகாபாகும் ரக்தோஷ்டம் துந்துபிஸ்வனம், சிவந்த திருக்கண்களோடே பெருத்த திருத்தோள்களோடே சிவந்திருக்கிற உள் உதடுகளோடே துந்துபிஸ்வனம் பெருத்த மேகம் இடிக்கிறா போல இருக்கும் ஒலியோடு கௌசல்யா சிசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அதிதி தேவி கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி. அவள் எப்படி இந்திரனை பெற்று ஆனந்தப்பட்டாளோ, அல்லது இந்திரனுடைய கடைசி தம்பியான வாமனமூர்த்தியை பெற்று ஆனந்தப்பட்டாளோ, அதை போல் கௌசல்யை ராமனை பெற்று மகிழ்ச்சி உற்றாள். அடுத்து பரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்யபராக்கிரமஹ, ராமனுக்கு அடுத்து பரதன் பிறக்கிறான். கைகேயினுடைய திருவயிற்றிலிருந்து பரதன் உதித்தான். சாக்ஷாத் விஷ்ணோஹோ சதுர்பாகா சர்வைஹி சமுதிதோ குணைஹி, விஷ்ணுவனுடைய ஓர் பகுதியாய் 4 பகுதியில் ஒன்றாய் பாஞ்சஜன்யத்தின் அம்சமாகவே பரதன் பிறந்தான். அத லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா அஜனயத் சுதௌ, மூன்றாவதாக சுமித்திரை 2 மகவுகளை பெற்றெடுத்தாள். இரட்டையர்கள் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறந்தார்கள். புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி, பரதன் மீனலக்னத்தில் பூஷ நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரத்திலே பிறந்தார். சார்பே ஜாதௌத்து சௌமித்ரி குலீரே அபியுதிதே ரவௌ, கர்க்கடக லக்னத்திலே அடுத்து 2 மகவுகள் லக்ஷ்மணனும் சத்ருகனனும். இவர்கள் இருவரும் சார்பே ஜாதஸ்து புஷ்யே ஜாதஸ்து பரதா, அதுக்கப்புறம் ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரத்திலே இவர்கள் இருவரும் பிறந்தார்கள். ஜகுக்கலஞ்ச கந்தர்வாக நருதுகு அப்சர ரோகணாக தேவதுந்துபயோகோ நேதுகு புஷ்பவிருஷ்டிச்ச காத் பதது, ஆகாசத்திலிருந்து அப்சர ஸ்திரீகளெல்லாம் நடனமாட தேவதுந்துபிகள் இசைக்க அங்கிருந்து புஷ்பமாறி பொழிந்தது. 4 குழந்தைகளையும் கௌசல்யை தொட்டிலே இட்டாள். ஜகுகு உற்சவச்ச மகானாசீது அயோத்தியாயாம் ஜனாகுலஹ ரத்யாச்ச ஜனபந்தாக ஜனசம்பந்தாக நட நர்த்தக சங்குலாக, வீதி எங்கும் தோரணம் நாட்டி எங்கும் ஒத்தருக்கொத்தர் ஆடல் பாடல்களிலே ஈடுபட்டு வீதியிலே பெருக்கி மெழுகி கோலமிட்டு சித்திரங்கள் வரைந்து எங்கும் கோலாகலம் எங்கும் கொண்டாட்டம். நம்மை ராமன் பிறந்தான். இவ்வளவு நாட்களும் தயரதன் எவ்வளவு துயருற்றான். நம்மை ஆளும் அடுத்த இளவரசன் இல்லையே என்று நாம் எத்தனை தூரம் துன்பப்பட்டோம். நம் அனைவருடைய கவலையும் தீர்ந்தது. இனி ராமன் நம்மிடையே பிறந்தான் என்று அனைவரும் மக்கள் ஆனந்தப்பட 4 தொட்டில்கள் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் 4 தொட்டிலையும் கௌசல்யையும் கைகேயும் சுமித்திரையும் தாலாட்டு பாட ஆரம்பிக்கிறார்கள். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்தி வைத்தாய். குலசேகர பெருமாள் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளையே ராமனாக கொண்டு கௌசல்யை தாலாட்டு பாடுமா போலே தொட்டிலாட்டுமா போலே பாடுகிறார். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, கௌசல்யை தான் என்ன பாக்கியம் பண்ணினாள். ஊரே அவளுடைய திருவயிற்றை கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட ராமா, கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ, ராகவா தாலேலோ, தயரதன் குலமதலாய் தாலேலோ, மைதிலிக்கு மணவாளா தாலேலோ, சனகந்தன் திருமருகா தாலேலோ, ராமா தாலேலோ, ஏவருவன் செலவலவா தாலேலோ என்று ஒத்தொத்தர ராமனுக்கு தாலாட்டு பாடின்றிருக்கார்கள். குழந்தை பிறந்தது. இன்னைக்கு முழுக்க நாமும் தாலாட்டு பாடுவோம், நாளை பெயர் சூட்டுவோம்.